ஐபிஎல் ஏல வரலாற்றிலேயே சிஎஸ்கே வாங்கி சொதப்பிய டாப் 5 வீரர்கள் யார் யாருன்னு வாங்க பார்க்கலாம். அப்படியே மறக்காம ஒரு லைக் மட்டும். ஐபிஎல் தொடரில் வெற்றிகரமான அணி என்றால் அது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டும்தான். இரண்டு அணிகளுமே தலா 5 முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. இந்த சூழலில் ஐபிஎல் தொடரில் ஒரு அணி சிறந்த விளங்க வேண்டும் என்றால் அது களத்தில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, களத்திற்கு வெளியே அணி நிர்வாகம் வீரர்களை எவ்வாறு ஏலத்தில் தேர்வு செய்கிறது, எவ்வாறு அணியை கட்டமைக்கிறது என்பதை பொருட்டுதான் அமைகிறது. ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகள் ஏலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி கண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கூட ஏலத்தில் பல மெகா தவறுகளை செய்திருக்கிறது. அந்த வகையில் எந்த வீரர்களை அதிக விலை கொடுத்து சிஎஸ்கே வாங்கி அவர்கள் சொதப்பி இருக்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வரலாற்று அதிக தொகை கொடுத்து வாங்கிய வீரர் என்றால் இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் தான். சென்னை அணியின் அதிரடி ஆல் ரவுண்டராக ஸ்டோக்ஸ் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் காயமடைந்து தொடரில் பெரிய அளவில் பங்கேற்காமல் சென்றார். அது மட்டுமல்லாமல் அடுத்த சீசனில் தாம் விளையாட மாட்டேன் என்று கூறிவிட்டார். இதனால் ஸ்டோக்ஸ் மீது சென்னை முதலீடு செய்த 16 கோடியே 25 லட்சம் ரூபாய் வீணானது. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருப்பவர் கிருஷ்ணப்பா கௌதம். அதிரடி சுழற்பந்து வீச்சாளர் என நம்பி கிருஷ்ணப்பா கௌதமை சிஎஸ்கே அணி 9 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. ஆனால் அவர் பெரிய அளவில் சொதப்பி ரசிகர்களை கடுப்பேற்றினார். இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருப்பவர் இங்கிலாந்து அணியின் அதிரடி ஆல்ரவுண்டர் பிளிண்டாப். சிஎஸ்கே அணி பிளிண்டாப்பை 7 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு 2009ஆம் ஆண்டு ஏலத்தில் எடுத்தது. ஆனால் பிளிண்டாப் ஒரு சில போட்டிகள் மட்டுமே விளையாடிய நிலையில் காயம் ஏற்பட்டதாக கூறி தொடரிலிருந்து வெளியேறினார். இதனால் சிஎஸ்கே முதலீடு செய்த பணம் வீணானது. இந்த பட்டியலில் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பவர் கேதர் ஜாதவ். 7 கோடியே 80 லட்சம் கொடுத்து கேதர் ஜாதவை சிஎஸ்கே வாங்கியது. ஆனால் அவர் ஐபிஎல் 2020ஆம் ஆண்டு சீசனில் முக்கியமான கட்டத்தில் இறங்கி வந்து பந்தை தடுத்து மட்டை போட்டதால் ஏற்பட்ட வடு ரசிகர்கள் மனதிலிருந்து இன்றும் மாறவில்லை. இந்த பட்டியல் 5வது இடத்தை பிடித்திருப்பவர் கிறிஸ் ஜார்டன். சிஎஸ்கே அணி 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியது. ஆனால் இவர் ரன்களை வாரி கொடுத்ததால் தோனி ஒரு சில போட்டிகளில் அவரை அணியிலிருந்து தூக்கிவிட்டார். நன்றி, வணக்கம்.